ஃபர்ஸ்ட் நான் சம்பளம் வாங்கினது பாத்தீங்கன்னா 5 ரூபா. எதுக்குன்னா கல்யாண மண்டபத்துல இலை எடுக்கிறதுக்கு போவேன். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இலை எடுப்பாங்க இல்லையா, 15,000 சதுரடியில் அங்க ஒரு வீடு கட்டி கொடுத்தேன். 7 கார் இன்னைக்கு இருக்கு எனக்கு. எல்லா நேம் எனி டாப் கார்ஸ் எல்லாமே. எங்க அப்பா வந்து லஸ் கார்னர் தெரியுமா, மயிலாப்பூர் லஸ் கார்னர். அந்த கார்னர்ல பிளாட்ஃபார்ம் கடை வச்சிருந்தாரு, நைட்டி விப்பாரு பிளாட்ஃபார்ம்ல. எனக்கு என்னன்னா இந்த பெரிய பெரிய கனவு இல்லையா, சொந்தமா வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சைதாப்பேட்டையிலேயே பஜார் ரோடுன்னு ஒரு இடம் இருக்கு, டூலெட்னு போட்டிருக்கு. சின்ன பையன் அப்போ 18, 19, 20 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடை பேர் வந்து திருப்பூர் பனியன் சென்டர்னு போட்டு நேரா திருப்பூருக்கு போனேன். போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் உள்ளாடைகள், செகண்ட்ஸ்னா யூஸ்டு கிடையாது, பின் ஹோல்லாம் இருக்கும். மொத்தம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா மூட்டையா சரக்கு கொடுப்பாங்க. அப்போ நான் சொல்றது வந்து now I'm 50, ஒரு 30 years பேக் ஸ்டோரி நான் சொல்றேன். நிறைய கிடைக்கும். எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் பிரிப்பேன். எப்படி பிரிப்பேன்னா, இந்த பின் ஹோல் இருக்கு இல்லையா, சைஸ்க்கு ஏத்த மாதிரி, ஓட்டைக்கு ஏத்த மாதிரி. சின்ன ஓட்டை இருந்ததுன்னா 2 10 ரூபா, ஓட்டை கொஞ்சம் பெருசா இருந்தா 3 10 ரூபா, 4 10 ரூபா, அப்படி பிரிப்பேன். பிரிச்சு கடையில விற்பேன். வியாபாரம் சூப்பரா நடக்கும். டிஷர்ட்ஸ் எல்லாம் பிராண்டட் டிஷர்ட் அப்பவே செகண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து போடுவேன். டெய்லி பயங்கரமா, அதாவது 3 10 ரூபா 4 10 ரூபாய்க்கு வித்தா டெய்லி ஒரு 1000 ரூபா 1500 ரூபா வியாபாரம் நடந்தா அது பெரிய வியாபாரம் தானே. அப்போ பெரிய வியாபாரம். இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா நடக்கிற மாதிரி ரொம்ப நல்ல வியாபாரம். உடனே எனக்கு நினைச்சுக்கிட்டேன், ஓ கனவெல்லாம் பெரிய பெரிய கார்லாம் வாங்கிடலாம்ப்பா, எதை வித்து? ஓட்டச்சட்டியை வித்து. பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டிடலாம்ப்பா, எதை வித்து? ஓட்டச்சட்டியை வித்து. கனவு இப்ப அதெல்லாம் நிஜமாயிடுச்சு. நினைச்சு கரெக்டா 100 நாள் ஆகும். 100 நாள் ஆன உடனே கடையில எல்லா சரக்கும் என்ன ஆகும்? காலியாகும். இப்படியே வருஷங்கள் போயிட்டே இருக்கு. நான் வச்சிருந்தது ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளும் பாத்தீங்கன்னா முன்னாடி சீட் இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரம் விட்டா டர்ன்னு மேல போவோம், அப்புறம் கையை வச்சு தள்ளணும். இந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா? அவ்வளவு ஒரு சைக்கிள்ல இருந்து ஒரு பைக் கூட வாங்க முடியல. அந்த மாதிரி எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்ல. அந்த நடுவுல வேற என் கல்யாணம், எனக்கு வைஃப் கல்யாணம் வேற ஆயிடுச்சு. அவ கொஞ்சம் நகையெல்லாம் போட்டு வந்தா, என்ன எல்லா நகையும் ஓட்டச்சட்டியா மாறிடுச்சு. அதாவது காசு இல்ல, சரி அந்த நகையை வித்து திருப்பூர்ல போய் டிஷர்ட் இதெல்லாம் கொண்டது கடையில போட்டேன். அந்த கடை சைதாப்பேட்டை திருப்பூர் பனியன் சென்டர். அது கடன் வாங்கி கடன் அடைக்கிறது, கடன் வாங்கி கடன் அடைக்கிறது, கடன் வாங்கி கடன் அடைக்கிறது, அப்படியே கடன்லயே போயிட்டு இருந்தது. பெரிய மாறிச்சு. அந்த பிசினஸ் அவுட், வட்டியில இருந்து வெளியே வர முடியல. கடன் மட்டும்தான் நான் அதுல இருந்து எடுத்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் என்னென்னமோ மார்க்கெட்டிங் பிசினஸ்லாம் பண்ணேன். அப்புறம் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஆனேன். அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஆகி ஒரு புதுப்பட்டினம் அப்படின்ற இடம், கல்பாக்கம் தெரியுமா, பாண்டிச்சேரி போற வழியில, அங்கதான் நான் முதல்ல அரேபியன் கார்டன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன். அது ஆரம்பிச்சு ரெஸ்டாரண்ட் பிசினஸையும் ரியல் எஸ்டேட்டையும் ஈக்குவலா பண்ணி இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் 10க்கு 10 வீடு, 10க்கு 10 வீட்டுல இருந்த நானு. நீங்க இந்த 7ஆம் அறிவு படம் பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். சூப்பர்மா, சூப்பர். எல்லாரும் பார்த்திருக்கீங்க. அதுல இந்த ப்ரொஃபஸர்னு ஒரு கேரக்டர் வரும் தெரியுமா இல்லையா? அதுல இந்த சூர்யாவும் இந்த கமல்ஹாசன் பொண்ணு பேர் என்னமா, இதெல்லாம் நல்லா கரெக்டா சொல்லுங்க. ஸ்ருதிஹாசனும் எகிரி குதிச்சு ப்ரொஃபஸருக்கு இவ்வளவு பெரிய வீடா அப்படின்னு பாப்பாங்க. பாத்தீங்களா? அது என் வீடு தான். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ஃபேமிலியோட வயநாடு போயிருந்தோம். என் ஒய்ஃப் வந்து வயநாட்டில் இங்க ஒரு வீடு வேணும்னாங்க. 15,000 சதுரடியில் அங்கே ஒரு வீடு கட்டி கொடுத்தேன். 7 கார் இன்னைக்கு இருக்கு எனக்கு. எல்லா நேம் எனி டாப் கார்ஸ் எல்லாமே. இதெல்லாம் எதுக்காக நான் சொன்னேன்னா, நிறைய பேர் என்ன டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போதும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கும் போது என்ன டிஸ்கரேஜ் பண்ணவங்க தான், உன்னால முடியாது, இதெல்லாம் இவ்வளவு பெரிய வீடெல்லாம் நீ ஒன்றும் சாதிக்கவே முடியாது, உன்னால கார்லாம் வாங்க முடியாது, நீ டைம் வேஸ்ட் பண்ற, நீ உன்னால முடியாது 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 முடியாதுன்னே கேட்டு வளர்ந்தவன் நான். அதை முடிச்சு காட்டணும்ன்றது வெறி.